பூபதியின் 12 மந்திரிகளில் முதன்மை மந்திரியாக சகராசுரன். நான் கம்சா பூபதி எனக்கிட்ட கட்டளையின்படி 1000 படியில் வளர்ந்து வரக்கூடிய கண்ணனை மடிக்க வேண்டும். நான் இதோ 1000 படி செல்கின்றேன். அண்ணா இங்கு போட்டி பந்து வாட்டு பார்த்தா எனக்கு பழமாக இருக்கிறது. பழமாக இருக்கிறது. என்ன பழம்? பப்பிடி பழமா திராட்சை பழமா? இப்ப யாரு என்னன்னு கேளு. எப்படி அந்த பக்கமா வரேன். இங்க வாடா. உனக்கு தேவை, உனக்கு தேவை எங்க அண்ணன் தானே. இந்த ஊருக்காக இந்த ஜெனரேட்டருக்காக லைட் செட்டுக்காக இந்த ஊருக்காக என் மாமனை திராக அது என் மாமனை வந்து பழக்காக ஒப்படைக்கிட்டு ஏற்றுக்கொண்டு இப்போ அவனை பார்த்தால் அவ்வளவா இருக்கிறது. அண்ணா அறிவில் பார்த்துக் கொள்கிறேன். அறிவில் சிறந்தவன் நீ பாரு. அவன் என்ன இப்போ அதே கண்ணா தெரிகிறதா? சொன்னதான் செய்யணும். உனது மாமன் கம்ச பூபதியின் 12 முதன்மை மந்திரிகளில் முதன்மை மந்திரி நான் சங்கராசுரன். நீ இருக்கும்போது நான் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன். நம்ம மாமன் இருக்கின்ற அம்மான் கம்சன் கம்சனத்திலேயே 12 மந்திரவாதியே தலைச்சிருந்தவன் இந்த சகடாசுரன். 1000 படையே கண்ணன் வந்து வருகிறான். அவனை கொண்டு விட்டவா என்று அழைத்திருக்கின்றான் கம்சன். கட்டளை அவன் தலை, இவன் வாழு. இந்த வாள் தான் ஆடிக்கொண்டிருக்கு. அங்க இருக்கின்றான். இது அம்பு. நீ கொஞ்ச நேரம் பொறு, இதை பார்த்துட்டு வரான். இது ஒரு பருந்து. இந்த பருந்தை வென்றுவிட ஒரு கிளம்ப முடியாதா? நான் செய்வதால் தவறு என்று பாயத்திலிருந்து மன்னிப்பிக்க உனக்கு உயிர் பற்றி யாருக்கு உயிர் பற்றி போகிறது? அட்டனே சிறுவையிலே போகட்டும் என்று உன்னை
அனுப்பினார் அருளா. அருள்மிகு எனது கோபம், அருள்மிகு எனது கோபம், உனக்கு செய்ய உனக்கு போ ஜெயனே அவயவானே. அவனை கொண்டு வச்சு யுத்தத்துக்கு வந்தானா? சண்டைக்கு வந்தா அவன் கொண்டு விட்டேன். இப்பொழுது கூட்டம் கூட்டமா ஆமா இல்லையா 1000 பாலு தயிர் மோர் எல்லாத்தையும் உடைச்சி சாப்பிட்டு போயிட்டு எனக்கு கட்டளை இருக்கின்றார். அவன் எங்கு சென்றாலும் அவர்களை போவது கிடையாது. 8வது குழந்தையாக பிறந்தால் என்னுடைய அரசனை கொள்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கின்றதா?
குழந்தையை நானே கொள்வேன். என் கரத்தால் கொள்ள மாட்டேன். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய விசப்பாலை கொடுத்து அவளை கொன்றுவிடுவேன். ஒன்று துவிட்டு விட்டுத்தான் என்னுடைய அரண்மனைக்கு செல்லேன். என் வார்த்தையின் பிரகாரம் நான் சென்று வருகிறேன். அப்படி இருக்க ஆயர் பாரியை நோக்கி நடக்கின்றேன். எந்த நேரம் விளையாடுதான் அவனுக்கு நீ கண்டா நீ விளையாடாம எங்கடா போயிட்டீங்க முடியாங்கடா அம்மா 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 யார் இது யாரோ தெரியவில்லை அம்மா ஒரு அபலை பெண் அனாதை பெண்ணம்மா அனாதை பெண்ணம்மா எனக்கு ஒரு ஆதரவு தாருங்கள் அம்மா. என்னம்மா அவனுக்கு என்ன நடந்தது ஏன் அழாம சொல்லுமா அம்மா நீ யாரு எந்த நாடு சேர்ந்தவள் எதுக்காக எனக்கு வந்து ஊருமில்லை பேருமில்லை அம்மா. அப்படியா நான் ஒரு அவளை பெண். ஆமா இருந்தாலும் அம்மா நான் இப்ப பிரசிடண்ட் ஆயிட்டம்மா பிரசிடண்ட் ஆயிட்டம்மா. என்ன பிரசிடண்ட் ஆயிட்டீரா என்னப்பா சொல்றீங்க விவரமா சொல்லுங்க. இருக்கின்றனம்மா அடியே குழந்தை பிறந்திருக்கு சொல்லு. ஆமா அம்மா என்னப்பா வலி தாங்க முடியாமல் ஏதோ உணர்கின்றேன். வலி தாங்க முடியலையா அம்மா எனக்கு திருமணமாகி சில ஆண்டுகளாக ஆமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அம்மா. இருந்த போதிலும் குழந்தை பிறந்தவுடனே என்னுடைய கணவனும் இறந்து விட்டார். ஆமா என்னுடைய என்ன சொல்றது புரியலம்மா. என்னுடைய குழந்தையும் இறந்து விட்டதாம்மா. ஐயோ பாவம். அப்படி இருக்க என்னுடைய ஸ்தலத்திலே அம்மா பால் கட்டி கொண்டிருக்கிறது அம்மா. வழி பொறுக்க முடியவில்லை அம்மா. ஆகட்டும் ஒரு பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தான் தெரியும். உண்மையானம்மா இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். அம்மா உனக்கு பாடம் தர தெரிஞ்சுக்கானே. ஆமா உனக்கு கண்ணு இருக்கிறா அழகாம இருக்கிறா பாடம் அறுத்து சொல்றமா அதை செய்யம்மா அம்மா. யாரு நீ எழுதி வந்து மார்பு காட்டுற வேணும் ஐயா. பால் வேணும் நீ எப்படி இருக்கிற அகோரமா இருக்கிற நான் எவ்வளவு அழுகுறா. அழகா இது அழகு அது இந்த பக்கத்துல வராத உனக்கு ஏற்றவன் நான் இல்ல என் தம்பி இருக்கிறான். உனக்கு தம்பி இருக்கின்றான். ஆமா அப்படியா? ஆமா ஆமா அப்படி வயதில் மூத்தவனாக இருக்கின்றான். ஆமா என்ன தொடக்கூடாது. ஆமா சிறையா இருப்பான். ஆமா அது பிரச்சனை. ஏய் தம்பி கொல்லாம விட போது கிடையாது. என்னடா பாட பாத்தியா என்னாச்சு எனக்கு பசியே எடுக்கல. பத்தி இல்லையா பசியே எடுக்க மாட்டேன். ஐயோ பாவம் ஆமா தம்பி எங்க போயிட்டா தம்பி வந்து கொண்டே அதனால பாடு பாடு கேட்டுருக்கான். டேய் கண்ணா அம்மா ஒரேடி ராத்திக்கு அம்மா கண்ணா கண்ணு மூக்கலாமா? கண்ணு கண்ணு மூக்கலாமா? எந்த நேரம் தூங்குதான் உனக்கு மூஞ்ச பூஜை இங்க வாங்க. ஏமா போட்டீங்க? ஏய் நீ வந்து பால் கேட்ட இல்ல இந்த பால் கிடையாதுடா. யாரோ ஒரு அம்மையா குழந்தை பிறந்து இறந்து விட்டதா அவர் தரத்துல பால் கட்டிக்கிட்டா அந்த பால் நீ சாப்பிடணுமா ஆசையா உனக்காக வந்து அந்த பாவம் அந்த அம்மையாருக்கு வழி தீர்த்து வைடா. அந்த அம்மையாருக்கு வழி தீர்த்துருக்கு தேக்கிட்டு நீதான் சாப்பிட அந்த பாலை கண்ணா வந்திருக்கா பாரு. அப்படியா? அவன் உண்மையெல்லாம் தீர்த்துருவான். என்னால முடியாது. ஏன்னா நான் சின்ன பையன்ல ஆமா முடியாது. சரி நீ போயிட்டு அந்த அம்மாவன் பசி தீர்த்து. இப்ப எனக்கு பசி இருக்குல்ல. பால் சொல்லிக்கிறேன். போன் விட்டா என் பசி என்பதே எனக்கு அழகே இல்லை. அப்ப நீ பால் சாப்பிட மாட்டேன். எனக்கு பாலே வேண்டாம். போடா உன் வச்சுக்கா காடா போடா நீ போடா.
உறங்கலாம் என்று நினைத்தாயா? நான் எப்படிப்பட்டவள் என்பதை நான் உணர்த்தி காட்டுகிறேன் மகனே, உனக்கு கொல்லாம போக மாட்டேன். உனக்கு பசிதானே? உனக்கு தீர்த்தரண்ட நானு பசியா? கண்ணா என்ன பசியோ? சின்ன பிள்ளை இல்ல, அப்பா எடுத்தானே. கண்ணா உன்னை பார்க்கும் போதெல்லாம் இது பால் மட்டும் இல்லடா கண்ணா. அண்ணே கண்ணா கப்பால காரதா வச்சிடா இப்பதான் வயிறு போச்சு. நான் முதல்ல உனக்கு சொன்னேன்ல, அப்படியே பால் குடிச்சிடறாங்க. இப்பதான் பசி எடுத்துறியா இருக்கு. என்ன இப்படி ஆகுறீங்க? எனக்கு வேணாம். யார் அது? யார் இதுக்கு நிலைமை காரணம்? ஆனால் யார் தெரியுமா? அதாவது 33 கோடி தேவர்களுக்கும் 47 ரிஷிகளுக்கும் வந்த சரித்தியாதர் அதரம் சுதரம் சுவர்க்க மத்திய பாதாளம் எல்லோரும் சத்துவத்திற்கு மேலாக கூறினார் தேவேந்திரன். யார் ஒருவன் 100 அசுவ யாகத்தை செய்கிறாரோ அவனுக்கு தான் இன்றைய பதிவு ஒன்று கிடைக்கும்.
அதான் இந்திரஜித் கிடைக்கணும்னா சாதாரண மழை கிடையாது. அங்கே காமரேடு தற்பு வச்சு ஐயாவது பூச்சி தற்கொலை வெள்ளையானை இவை அழைத்து பெற்றவன் தான் அந்த இந்த 13 பெற முடியும். அப்படி 99 ஆசீர்வாதத்தை செய்யக்கூடியவன் மாபலி சக்கரவர்த்தி. இரணியன் பரமணி உள்ளவன். இரணியன் பரமணி உள்ளவன் மாபலி சக்கரவர்த்தி. அவன் என்ன செய்தான்? ஏழு முன்னோர்கள் இருந்தார்கள், அக்கிரமம் ஈடுபட்டார்கள், அவர்கள் அழித்து விட்டார்கள். முறையானபடியே இந்த இந்திர பதவியை நாம் பெற வேண்டும் என்று 99 அசுவ தியாகத்தை செய்தவர் மாபலி சக்கரவர்த்தி. புரியுங்களா? 99 அசுவ தியாகத்தை செய்தவன் அல்லவா? அதாவது தேவேந்திர கோடி வந்தால் வைகுண்ட வாசன் நாராயணத்திலே முறையிட்டான். அப்பொழுது நாராயணத்திலே முறையிட்டான். அதிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டானே மாவட்ட சக்கரவர்த்தியாகப்பட்டவன் 99 அசுவ யாகத்தை செய்துவிட்டான். இன்னும் ஒரு யாகம் செய்தால் அந்த இந்திர பதவியை அவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். கட்டளை. நான் என்ன செய்தேன்? தேவேந்திரா, யார் ஒன்றுக்கும் காலப்பட தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவளை கையில் சொல்லிவிட்டு நீ சென்றுவிடா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு புள்ள பிராமணன் வழிகொண்டு அந்த மாப்பிள்ளை சக்கரவர்த்தியிடம் சென்றேன். என் தாய்ச்சந்தை இருந்து விட்டார்கள். அதாவது யாரும் செய்திருக்காங்க. ஓரடிமன் கேட்டேன். அவளுக்கு மாப்பிள்ளை சக்கரவர்த்தியிடம் ஓரடிமன் கேட்டேன். இந்த ஓரடி வைத்துக் கொண்டு இதுதான் செய்ய முடியும். நீ கேட்டது ஓரடி, நான் இந்த மனமிருந்து கொடுப்பது 3 அடி. சொல்லிவிட்டார். சரி, குள்ளாது கேட்டு இந்த அட்டம் ஓரடியாகாது, இந்த பூமி ஓரடியாக 2 அடியாகாது. இன்னும் ஓரடிக்கு எவ்வளவு மாபலி சக்கரவர்த்தி கேட்டேன். அப்போதுதான் விஸ்வரூபத்தை பார்த்தான். அகிலே, ஒரு பெருமை தெரியாமல் அருமை தெரியாமல் நான் தவறு செய்துவிட்டேன். சொன்ன சொல்லை மாற்ற மாட்டான் அந்த மாபலி சக்கரவர்த்தி. ஆனால் இந்த ஓரடாலே என் சிரசுடன் வைத்துக் கொள்கிற தேவித்தார். ஆமா, 8 வருத்தவனே அந்த ஒரு பாதாளம் போய் சேர்ந்து வந்தார். அந்த குள்ள பிராமணன் வடிவம் வைவதற்கு நேரத்திலே இவ யார்? மணிபாலா. இப்போதான் மணிபாலா பூஜையாக இருக்கிறார். அப்போது மணிபாலா இருந்தார். அந்த குள்ள பிராமணத்தோடு இருந்தவன் அல்லவா? இந்த குழந்தையாகப்பட்டது என்னுடைய தளத்திலே பார்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கு என்று அப்பொழுதே ஆசைப்பட்டா. அவருடைய மாபலி சக்கரவர்த்தி கொண்டு விட்டேன் அல்லவா? ஏய் கண்ணது நாராயணா, எப்போது என்னுடைய கடமை கொண்டு விட்டாயோ திரேதோ கோபர யுகத்தில் நீ கடனாக பிறக்க வேண்டும். நான் மாபலி, அதாவது மணிவராக பூஜையாக திறந்து பிஷப்பாலை கொடுத்து உன்னை கொள்கிறேன் என்று சபதம் போட்டார். இப்ப அதான் வந்தா பிஷப்பாலை கொடுத்து கொண்டாடிதான் இன்னைக்கு வந்தது. மூஞ்சி அடி வராது. ஆனா போகின்ற வழிகளே மழை போல இருக்கிறார். ஒரு பழத்தை தூண்டு தள்ளிட்டு போகலாம். நானும் 2 தடவை விட்டேன். கூட்டமா வராங்க. என்ன படுத்துறாங்க கிட்ட நெருங்கிட்டாங்க.